மாலை நேரத்தில் கூட இந்த தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியாக இது காணப்படுகிறது. அவர் வாழ்ந்து கொண்ட நாட்களிலே சீடர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது தம்மைத்தானே அவர் மனுஷகுமாரன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 13ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். தம்முடைய சீஷர்களை பார்த்து மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். போதுமானது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கிறார். தன்னை தானே குறித்து அவர் மனுஷகுமாரன் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? நான் மனுஷகுமாரனாய் இருக்கிறேன், என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதற்கு சீஷர்கள் சொல்கிறார்கள், சிலர் உம்மை எலியாகவும், சிலர் உம்மை எரேமியாவாகவும், சிலர் உம்மை தீர்க்கதரிசியாகவும், யோவான் ஸ்நானகனும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அருமையான தேவஜனமே, நமக்கு நேற்று தினத்திலே நாம் நன்றாக பார்த்தோம் சாத்தான் யார் என்று சொல்லி. அவனுடைய தாக்குதலை குறித்தான காரியத்தை நேற்று தினத்திலே நாம் சிந்தித்தோம். ஆனால் இந்த நாட்களிலே நாம் தேவனாக இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷகுமாரன் என்று அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஏன் அவர் மனுஷகுமாரனாய் வர வேண்டும் என்று சில பல காரியங்களை நாம் தியானிக்க விரும்புகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற ஒரு தேவன், நமக்குள் இருக்கிற அந்த விசுவாசமானது, அது கடவுளை பற்றியான தேவனை பற்றியான எப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது? நம்முடைய தேவன் திரித்துவ தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அந்த தேவன் எப்படியா இருக்கிறார்? திரித்துவ தேவனா இருக்கிறார். காலை நேரத்தில் நம்ம அபிஷேக கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நன்றாக ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம். ஆனால் இந்த மாலை நேரத்தில் திரித்துவ தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூணுவரை குறித்தான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். ஒரு சிலர் வெறும் இயேசுவை மாத்திரம் அவர்கள் நம்புகிறார்கள், ஒரு சிலர் மாத்திரம் பிதாவை யெகோவா நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் விசுவாசிக்கிறோம்? திரித்துவ தேவத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் திரித்துவ தேவத்தை குறித்து பூர்ணமாக சொல்லப்படவில்லை. ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் வரும்போது அது பூர்ணமாக ஒரு உபதேசமாக நமக்கு சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே திரித்துவ தேவத்தை நாம் எப்படி கண்டு கொள்வது என்ற அறிவு நமக்கு முதலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏவிதமாய் நேற்று சாத்தானை குறித்தான ஒரு அறிவு நமக்கு இருந்தது. அதே போல இன்றைய நாட்களில் திரித்துவ தேவத்தை குறித்தான ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அல்லேலூயா. இங்க நான் பார்க்கிறோம், நமது சாயலின்படியாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் நாம் மனுஷனை உண்டாக்குவோம். நமது
என்று சொல்லுகிற வார்த்தை அது பன்மையிலே காணப்படுகிறது. எப்படி காணப்படுகிறது? எல்லாம் கவனமாக கேட்கிறது. ஆழமான ஒரு உபதேசம், சத்தியமானது. பிசாசு கேட்கக்கூடாதபடிக்கு உங்க மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு போட்டுருப்பாங்க. ஆகவே உங்க செல்போனே சைலண்ட் ஆக்கிருங்க. தயவு செய்து மொபைல் வந்து அட்டென்ட் பண்ணாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் நாம் மனுஷனை உண்டாக்குவோம். அது பன்மையில சொல்லப்பட்டது. நமது என்று சொன்னால் தனிப்பட்ட நபரை குறிக்கிறதா? இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை தான் அது காட்டுகிறவராக காணப்படுகிறது. சிலர் சொல்லுவார்கள், இந்த வார்த்தையானது தேவதூதர்களோடு அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு சில ஒரு சில நபர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அப்படி அது தவறான ஒரு சத்தியமானது. ஏனென்றால் இங்க மனிதனை சிருஷ்டிக்கிறபடியாக சொல்லப்பட்ட வார்த்தை. தேவதூதனை போல மனிதன் படைக்கப்படவில்லை. கர்த்தர் தமது சாயலின்படியாக மனிதனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆகவே முதலாவது ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், நமது என்று பன்மையிலே காணப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் ஒரு நபருக்கு மேல்பாக ஒன்று காணப்படுகிறது. அடுத்ததாக ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனுஷன் நன்மை தீமை நம்மிலும் ஒருவனை போல ஆனா போதுமானது. நம்மிலும் ஒருவனை போல ஆனால் இங்கேயும் என்ன சொல்லப்பட்டது? பன்மையிலே சொல்லப்பட்டது, நம்மை போல என்று சொல்லி. அடுத்த நாம் பார்க்கும்போது பாபேல் கோபுரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. வாசிங்க. நாம் இறங்கி போவோம். போதுமானது. நான் இறங்கி போவேன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க. நாம் இறங்கி போவோம் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் பன்மையில காணப்படுகிறது. தனிப்பட்ட நபர் சொல்லுகிற வார்த்தை இது கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு நபர்கள் பேசிக்கொள்ளுகிற ஒரு காரியமாய் இது காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை சொன்ன தெளிவாக கரெக்டா இருக்கும். வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவாய், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். போதும். இங்க நான் பார்க்கிறோம், யார் நம்முடைய காரியம், அதாவது நான் என்று சொல்லுகிற தனி நபரை குறித்து காட்டுகிறது. நமது காரியமாய் யார் போவா என்று சொல்லி இங்க நான் பார்க்க முடியுது. அதாவது தன்மையிலும் காணப்படுகிறது, அது தனிப்பட்ட நபராக சொல்லுகிற வார்த்தை காணப்படுகிறது. ஆனால் சரியாக ஒரு வார்த்தை நாம் மனப்பாடமாய் நாம் படிக்கணும். கிறிஸ்துவ தெய்வத்தை குறித்து நாம் மனப்பாடமாக வைக்கிற ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதனுடைய பின்பகுதியை வாசிக்க. பின்பகுதி. இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். பாருங்க, மீண்டும் ஒரு வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரும் பிதா, கர்த்தராகிய ஆண்டவரும், அதாவது அவர் பிதாவை குறிக்கிறது. அவருடைய ஆவி பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. என்னை அனுப்புகிறார், இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை எப்பொழுது மனப்பாடம் வைத்து யார் என்று சொன்னாலும் இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் பேசலாம். திருத்துவத்தை பற்றி இந்த வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. புதிய பாடலை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே திருத்துவ தெய்வத்தை நாம் பற்றி நாம் பார்க்க முடியும். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பரிசுத்தாவி உன்மேல் வரும் ஆவியானவர் உன்னதமான பலன் பிதாவாகிய பலன் ஆதலால் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அவருடைய பிறப்பிலே திரித்துவ தெய்வத்தை நாம் காண முடிகிறது. ஆவியானவரையும் பார்க்க முடிகிறது, பிதாவாகிய தேவனையும் பார்க்க முடிகிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க முடிகிறது.
இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்திலும் நாம் திருத்துவ தெய்வத்தை பார்க்க முடிகிறது. அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறுகிறார். வானத்திலிருந்து பிதாவின் சத்தம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அவருடைய ஊழியத்திலையும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலையும் திருத்துவ தெய்வத்தை நாம் பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12, 4, 5, 6 வசனங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே. அல்லேலூயா. கர்த்தர் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. தேவன் என்று சொல்லுகிற பதத்தை அது பிதாவை காட்டுகிறது. அல்லேலூயா. அதாவது தெளிவான ஒரு நமக்கு ஒரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய தெளிவான ஒரு அறிவு நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த திருத்துவ தெய்வம் தேவனாக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரனாக என்னை குறித்து ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? இந்த கேள்வி சீஷர்கள் பார்த்து கேட்கிறப்பட்ட கேள்வியா இருக்கிறது. அவர் ஏன் மனுஷகுமாரன் வந்தார்? பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார், அநேகரை விடுதலை ஆக்கினார். நன்மை செய்கிறவரா என்ன செஞ்சாரா? சுற்றி திரிகிறவர் காணப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அவர் எத்தனை பேரை தெரிந்தெடுத்தார்? சொல்லுங்க. 12 பேரை அவர் தெரிந்தெடுத்தார். 12 பேரை அவர் ஊழியத்துக்காக அவர் தெரிந்தெடுத்தார். அநேகர் இயேசுவுக்கு பின்பாக சென்றார்கள். திரள்கூட்ட ஜனங்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஆனால் அவர்களை இயேசு என்ன சொல்றாரா? நீங்கள் திரும்பி உங்கள் என்னை பின்பற்றாதீங்க என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அதுக்கு பிற்பாடாக ஒரு வேதவாரகன் கடந்து வருகிறான். அவன் இயேசுவிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறான்? நான் உம்மை பின்தொடர விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. வாசிங்க 19ஆம் வசனம். 8:19. வேதவாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீ எங்கே போனாலும் நான் உம்மை பின்தொடர விரும்புகிறேன். பாருங்க, எவ்வளவு கரிசனையோடு, எவ்வளவு அக்கறையோடு கர்த்தரை பின்தொடர வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய வாஞ்சை யாருக்கு காணப்படுகிறது? வேதவாரனுக்கு காணப்படுகிறது. நன்றாக இப்படிப்பட்ட கேள்விகள் யாரும் கேட்கும்போது நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? எல்லா வாஞ்சையோடு அவன் இயேசுவை பின்தொடர விரும்புகிறான், ஆசையா இருக்கிறான் என்று சொல்லி அவன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நல்லதா இருக்கிறது சொல்லி நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வேதவாரகன் எந்த நோக்கத்தோடு அவர் கர்த்தரை பின்தொடர விரும்பினான் என்று சொன்னால் அவன் நன்றாக தெரிந்து கொண்டான். இந்த மனுஷகுமாரன் தன்னுடைய ஒரு உலக பிரகாரமான சிங்காசனத்தை அவர் ஸ்தாபிக்கும்படியாகவே அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கப்படுவது, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்படுவது, எனக்கு அதுல ஒரு பங்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆர்வத்தோடு அவர் இயேசுவை பின்தொடர ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்த கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரை பார்த்து, நரிகளுக்கும் புலிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை. வாசிங்க அந்த வசனம், 20ஆம் வசனம். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சான்? பின்தொடர வேண்டும் என்று வாஞ்சா இருந்த அவன் இயேசுவை விட்டு போயிட்டான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, அவர் சிங்காசனத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, அவரை இப்படிப்பட்ட வார்த்தை சொன்ன போது அவன் பின்வாங்கி போய்விட்டான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் 12 பேரை தெரிந்தெடுத்தார். ஒன்று பார்க்கும்போது 70 பேரை அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்ப்போம். ஆனால்
இந்த சீடர்கள் அவர்கள் மீன் பிடிக்கிறவராக இருந்தார்கள். அவர்கள் எளிமையான ஒரு நபர்களாக இருந்தார்கள். படித்தவர்கள் கிடையாது. சாதாரணமான மனுஷன், சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நபர்களை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தாராம். இந்த கனமான ஊழியத்துக்கு, இந்த கனமான சேவைக்காக கர்த்தருடைய பின்னாக சென்று கர்த்தர் செய்கிற அற்புதம் பார்க்கும்படியாக, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எளியவனை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்திலே அநேக மக்கள் இருந்தார்கள், படித்த நபர்களும் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுக்கவில்லை. அக்காலத்திலே போதகராக இருந்த நிக்கோதேமுவை கர்த்தர் தெரிந்தெடுக்கவில்லை. ஒரு கேள்வி கேட்டான், பிரதான கட்டளை என்ன என்று சொல்லி கேட்ட வேதபாரனை கர்த்தர் தெரிந்தெடுக்கவில்லை. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஐஸ்வர்யன் வாலிபன், அந்த வாலிபனாக ஐஸ்வர்யன் கேட்டான், அவனை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. சபையின் தலைவனாக இருக்கிற எவரையும் கூட கர்த்தர் தெரிந்தெடுக்கவில்லை. அரிமத்தை ஊரானாக யோசேப்பை கூட கர்த்தர் தெரிந்தெடுக்கவில்லை. இவர்கள் எல்லாம் வேதாந்தத்தில் பார்க்கும்போது கனத்துக்குரியவர்கள், அவர்கள் படித்தவர்கள், அவர்கள் நாமும் நன்றாக இருந்தவர்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் படிக்காதவர்கள், சீடர்களை, தாழ்மை உள்ளவர்களை தேவன் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் தம்முடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டும்படியாக கர்த்தர் எளிமையவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு காணப்பட வேண்டும் ஒரு தாழ்மை. ஒரு தாழ்மையாக நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் மகிமையை நாம் காண்பலாம். கர்த்தர் நம் மூலமாக ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் கட்டுவார். ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாழ்மை நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் 2 காரியத்தை எதிர்பார்க்கிற சீடர்களிடத்தில். ஒன்று, என்னை பின்தொடர்ந்து வாங்கள். 2வதாக, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவஜனமே, கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நாம் அவர்கள் என்ன செய்வார், கீழ்ப்படிந்து மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் விரும்பினார். இந்த சீடர்களை, படிக்காத ஒரு சீடர்கள், தாழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட சீடர்களை கர்த்தர் ஏன் தெரிந்தெடுத்தார்? அவர்கள் பின்னாக போகும்படியாகவும், கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை மற்றவங்களுக்கு போதிக்கும்படியாகவும் தான் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் மத்தேயு 13ஆம் வசனம். மனுஷகுமாரன் ஆகிய என்னை போதும். முதலாவது அவர் சில காரியங்கள் இந்த வசனத்திலே அவர் எதிர்பார்க்கிற காரியத்தில் இருக்கிறார். அதாவது மனுஷகுமாரனாக என்னை அவர் தன்னைத்தானே அவர் வெளிப்படுத்துகிறார். நான் யாரு? திருத்துவ தேவத்தை தேவனா இருந்தார். ஆனா இப்பொழுது நாம் பார்க்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரா இருக்கிற என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார். தம்மை தாமே மனுஷகுமாரன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 2வதாக, அவர் ஜனங்கள் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். 3வதாக வாசிங்க. நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள். அதாவது சீஷர்களிடத்தில் இருக்கிற அறிவு, அவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார் சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பொதுவான ஒரு கருத்து சமுதாயத்தில் காணப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்து யாருடைய கடவுள் சொல்லுங்க. வேதக்காரர்கள், அதாவது கிறிஸ்டியனுடைய அவர் கடவுள் என்று சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் இது வெளிநாட்டோட கடவுள் என்று சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் இயேசு கிறிஸ்து ஒரு மகாத்மாக்களாக வந்தார், அவர் ஒரு புருஷனாக வந்தார் என்று சொல்லி, பரிசுத்தவானாக வந்தார் என்று சொல்லி ஒரு சில கூட்டங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும். ஒரு சில கூட்டங்கள் சொல்லும் இவர் நபியா இருக்கிறார், இவர் தீர்க்கதரிசியா இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சில கூட்டங்கள் உலகத்திலே சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இயேசு தன்னைத்தானே குறித்து சொல்கிறார், நான் மனுஷகுமாரனாக வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து எழுதப்பட்டிருக்கிறது, யோசேப்பின் குமாரன் எழுதப்பட்டிருக்கிறது, மரியாளின் குமாரனாக இயேசு கிறிஸ்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனின் குமாரனாக இயேசு கிறிஸ்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே
மனுஷகுமாரன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். ஏன் அவர் மனுஷகுமாரனாக வர வேண்டும்? அவர் தேவனாக வந்திருக்கலாமே, தேவனுடைய குமாரனாக வந்திருக்கலாமே. மனுஷகுமாரனாக ஏன் தேவன் பூலோகத்திலே வந்தார்? இந்த பூலோகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷகுமாரனாக ஏன் வெளிப்பட்டார்? வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து அவர் தேவனுக்கு சமமாயிருந்தவர் எண்ணாமல் தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். அல்லேலூயா. அவர் தேவனுக்கு சமமாயிருந்தவர், அவர் தேவனுக்கு ஒப்பாயிருந்தவர். இப்பொழுது பூலோகத்துக்கு வரும்போது அவர் எப்படிப்பட்ட சாயலாகிறார்? மனுஷ சாயலாகிறார். ஏன் மனுஷ சாயலாகிறார்? 8ஆம் வசனம் வாசிங்க. தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரணம் பரிந்தும் அவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் காணப்பட்டார். அல்லேலூயா. மனுஷ சாயலாக வந்தார். ஏன்? சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும்படியாக, சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மனுஷனுடைய பாவத்துக்காக அவர் பலியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனிதனை மீட்கும்படியாக, மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக அவர் மனுஷரூபனாக, மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் தேவகுமாரனை வந்திருக்கலாமே என்று சொல்லி கேள்வி எழும்பலாம் நமக்குள்ளே. தேவகுமாரனாக வெளிப்பட்டிருந்தார், வந்திருப்பார் என்று சொன்னால் அது நன்றாக இருந்திருக்கும். ஒரு கனத்துக்குரிய வார்த்தையா இருந்திருக்கும். ஐயோ, தேவனாக வந்திருக்கிறாரே, அவர் நன்மை செய்கிறார் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அது ஒரு மகிமை நிறைந்த ஒரு வார்த்தையாய் காணப்பட்டிருந்திருக்கும். ஆனால் அவர் தேவகுமாரனாய் வராமல் மனுஷகுமாரனாய் ஏன் வந்தார் என்று சொன்னால், மனிதர்கள் அவர் தேவனாய் வந்திருப்பார் என்று சொன்னால் அவரை பார்த்து பயந்து தூரமாய் போயிருப்பார்கள். அல்லேலூயா. நான் விளங்குறபடி உங்களுக்கு சொல்றேன். அவர் தேவனாக வந்திருப்பார் என்று சொன்னால் மனிதர்கள் அவரை பார்த்து எப்படி போயிருப்பாங்க? தூரமாய் போயிருப்பார்கள். அவர் தூரமாய் போயிருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் மனிதனை விடுதலை ஆக்கியிருக்க முடியாது, கர்த்தர் மனிதனை சுகப்படுத்திருக்க முடியாது. அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவருக்கு மிகவும் கடினமாய் காணப்பட்டிருக்கும். அவர் தேவனாய் வந்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஊழியத்தை லகுவாக மனுஷன் மத்தியில் செய்வதற்காக, மனக்குலத்தை மீட்கும்படியாக அவர் மனுஷ ரூபனாக, அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். ஏன் என்று சொல்லி ஒரு சில காரியத்தை நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி எங்க வைக்கிறார்? ஏதேன் தோட்டத்திலே வைக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து கர்த்தர் மனிதனுக்காக ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்து மனிதனுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். பகலில் குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தர் கடந்து வருகிறார். அவர்களோடு பேசுகிறார்கள், அவர்களோடு சம்பாஷிக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் குளிர்கிறது, சந்தோஷப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில். ஆனா இப்படிப்பட்ட டெய்லி கர்த்தர் வருகிறார். ஆதாமும் ஏவாளும் பேசிக் கொள்கிறார்கள், அவள் உருவாடி கொண்டிருக்கிறார்கள், அவள் உலாவி கொண்டிருக்கிறார்கள், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து விட்டது. ஆதாம் கர்த்தருடைய கற்பனையை மீறினான், கர்த்தருடைய கட்டளையை அவன் மீறினான். அவன் தன் நிர்வாணி என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்? ஒழுத்தி கொண்டான். ஆனால் அதே ஒழுத்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் மீண்டும் குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தர் இறங்கி வந்தார். ஆதாமே என்று சொல்லி அவர் கூப்பிட்டார். அதுக்கு ஆதாம் என்ன சொன்னான்? அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் ஒழித்து கொண்டான். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒழித்து கொண்டார்கள். வாசிங்க.
இந்நாள் வரைக்கும் ஒழியாமல் அவன் தேவ சமூகத்திலே உருவாடின, தேவனோடு பேசின மனிதன், தேவனோடு சஞ்சரித்த மனிதன், தேவனோடு உலாவின மனுஷன் இப்பொழுது தேவனை பார்க்க விடாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? ஒளித்துக் கொண்டான், ஓடி போனான். ஏன்? அவன் மீறுதல் செய்தான். கர்த்தருடைய கட்டளையை அவன் கீழ்ப்படியாமல் போனதுபடினால, அவனுக்குள் பாவம் வந்தபடினால அவன் தேவனை பார்க்காதபடிக்கு அவன் ஓடி போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தேவன் மனுஷகுமாரன் வந்தான்? நாம் எல்லாரும் பாவிகள், மனக்குலம் பாவத்தில் தள்ளப்பட்டது, மனிதர்கள் பாவியா இருக்கிறபடினால அந்த மனிதர்கள் தேவனை பார்க்காதபடிக்கு ஓடி போவார்கள். ஆகவே தேவன் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டான். அல்லேலூயா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? புரியுதா? பாருங்க, இரண்டாவதாக யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்று தேவனுடைய ஜனங்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவரை விடுதலையாக்கி வனாந்தரத்தின் வழியாக நடந்து சென்று வந்தாராம். கர்த்தர் ஜனங்களோடு பேசும்படியாக யார் மூலமா பேசுவார்? மோசே மூலமாய் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் என்ன செய்யறான்? ஜனங்களுக்கு சொல்லுகிறான், கர்த்தர் விதமாய் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இந்த காரியத்தை நடப்பிக்க போகிறார் என்று சொல்லி அவன் சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வலை தப்பி திரிந்து கொள்கிறார்கள். ஆகவே கர்த்தர் மோசேயை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசிங்க 9ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 19:9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு விசுவாசிக்கும்படி. அப்படி என்று சொன்னால் ஜனங்கள் மோசேயின் வார்த்தைக்கு விசுவாசம் இல்லாமல் காணப்பட்டார்கள். மோசே சொல்ல வார்த்தையை நம்பாமல் காணப்பட்டார்கள். ஆகவே தான் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இனி ஜனங்கள் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தின் மேல் வந்து உன்னிடத்திற்கு வருவேன். நான் உன்னிடத்தில் பேசும்போது ஜனங்கள் அதை கேட்பார்கள், அதை காண்பார்கள். நான் கார்மேகத்தின் மேல் வருவேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிற வார்த்தை காணப்படுகிறது. இந்த வார்த்தையை மோசே ஜனங்களை அறிவிக்கிறான். கர்த்தர் வர போகிறார், கர்த்தர் பேச போகிறார் என்று சொல்லி சீனாய் மலை அண்டையிலே என்ன செய்கிறார்கள்? அவனை கூட்டி சேர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கி வந்தார். கர்த்தர் வரும்போது பயங்கரமான மின்னல் வருகிறது, கார்மேகம் வருகிறது, அக்கினி இறங்குகிறது. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அதே 16-17 வாசிங்க. 16-17 வசனங்கள். இடி முழக்கங்களும் மின்னல்களும் கார்மேகமும் எக்கால சத்தமும் உண்டாயிற்று. எல்லாரும் நடுங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காட்சியை பார்த்த உடனே, தேவனை பார்த்த உடனே இவர்கள் நடுங்குகிறார்கள். இவங்களுக்கு ஒரு பயம் வருகிறது. கர்த்தர் ஏன் மனுஷகுமாரனாய் வந்தார்? கர்த்தரை பார்க்கும் போது மனிதனுக்கு ஒரு பயம் உண்டாகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவகுமாரனாய் வந்துருவார் என்று சொன்னார். அவரை பார்க்கக்கூடிய மனுஷன் தூரமாய் ஓடி இருப்பான். ஆகவே தான் தேவன் எப்படி வந்தார்? சொல்லுங்க, மனுஷகுமாரனாக வந்தார். இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? வாசிங்க 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கும். போதுமானது. தேவன் எங்கிட்ட பேச வேண்டாமா? தேவன் பேசுறது எங்களால் பார்க்க முடியாது. நீர் எங்கிட்ட பேசினா போதும். தேவன் மனுஷகுமாரனை ஏன் வந்தார்? கர்த்தர் மனுஷனை நேசிக்கிறபடினால, மனுஷனை சேர்க்கும்படியாக அவர் மனுஷகுமாரனாக வந்தார். அல்லேலூயா. மூன்றாக ஒரு உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. மனோவா இந்த தம்பதியாருடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் காணப்பட்டது.
அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவதூதன் இறங்கி வந்து மணவாளனுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை, மனைவிக்கு ஒரு புத்திரவாகியம் கிடைக்கும் என்று சொல்லி தரிசனமாக சொல்லுகிறார். ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறான் தூதனானவன். அந்த நற்செய்தியை கேட்ட உடனே மணவா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தேவதூதனை பார்த்து, நான் உனக்காக வெள்ளாட்டை குட்டியை அடித்துக் கொண்டு வருகிறேன், சமைத்துக் கொண்டு வருகிறேன், நீ புசித்து கடந்து போகும் என்று சொல்லுகிறார். அதற்கு தேவதூதன் சொல்லுகிறார், நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருந்தால் நீ எனக்காக செய்யாமல் கர்த்தருக்காக சர்வாக தகுந்த வழியை நீ செலுத்துவாயாக. அல்லேலூயா. வாசிங்க 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உன்னை புசிவேன், கர்த்தருக்காக செலுத்து என்று சொல்லிவிட்டான். அப்போ இவன் கர்த்தருக்காக இப்ப என்ன செலுத்துகிறான்? சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்துகிறான். அந்த பலி சர்வான தகன பலியை அவன் செலுத்துகிற நேரத்திலே தேவ தூதனானவர் அக்னி ஜுவாலை மூலமா ஏறி மேல பரலோகத்தில் கடந்து விட்டார். அல்லேலூயா. இதை யார் பார்த்து கொண்டிருக்கிறாங்க? மணவாளனும் மனைவியும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே மணவா என்ன சொல்லுகிறான்? வாசிங்க 20ஆம் வசனம். ஜோலையில ஏறி போகிறான். அவன் ஏறி போய்விட்டு இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறது. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் மனைவியை பார்த்து, ஐயோ நான் தேவனை பார்த்து விட்டோம், தேவன் நமக்கு முன்பாக தரிசனமாகி விட்டார், தேவனை நாம் கண்ணோடு பார்த்து விட்டோம், ஆகவே நாம் என்ன ஆக போகிறோம்? நாம் சாக போகிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனை பார்க்கும்போது மனக்குலத்திலே மனுஷனுக்கு ஒரு பயம் உண்டாகுகிறது. ஏனென்றால் அவர் பட்சிக்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவரை பார்க்க முடியாதபடிக்கு அவர் காணப்படுகிறது. ஆகவே கர்த்தர் தேவனாக வராதபடிக்கு, தேவனுடைய குமாரனாக வராதபடிக்கு அவர் மனுஷகுமாரனாக வந்தார். ஏன் வந்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அவர் ஏன் முதலாவதாக வர காரணம் என்ன? தேவகுமாரனாக ஏன் வரவில்லை, மனுஷகுமாரனாக ஏன் வந்தார் என்று சொன்னால், மனிதர்கள் ஓடி போவார்கள், அது ஓடாம இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் மனித ரூபத்தில் சாயலானார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏன் மனுஷகுமாரன் பூலோகத்திலே வந்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். முதலாவதாக மனுஷகுமாரன் ஏன் இந்த பூலோகத்திலே வந்தார் என்று சொன்னால், அவர் இழந்து போனதை தேடவும். அவர் இழந்து போனதை தேடவும். அவர் எதை இழந்தார்? அவர் இழந்த காரியத்தை என்ன? அவர் ஏதாவது ஒரு காரியத்தை இழந்திருக்கிறார், அதை தேடுகிற அவர் வருகிறார். அவர் ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருக்கிற அப்படின்னா அதை தேடும்படியாக மனுஷரூபனாக வந்தார். அவர் என்னத்தை இழந்தார் தெரியுமா? தன் ரூபத்தினாலும் தன் சாயலினாலும் படித்த மனிதனை கர்த்தர் இழந்தார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்தபடினால, அவன் பாவத்துக்குள்ளானபடினால அந்த மனுஷனை கர்த்தர் இழந்தார். அந்த மனுஷனை தேடி முடியாக, மனுக்குலத்தை தேடி வரும்படியாக தான் அவர் மனுஷ ரூபனாக வெளிப்பட்டார். பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 4ஆம் வசனம். 100 ஆடுகள் அவரிடத்தில் இருந்தாலும் ஒன்று காணாமல் போனாலும் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேடி திரிவான். அல்லேலூயா. 100 ஆடு இருக்கிறது, அந்த ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? அந்த ஒரு ஆடு தேடி அவன் சுற்றி திரிகிறான்.
அது தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இல்லை. அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் எப்படியாவது தேடி அந்த ஒரு ஆடை மீண்டும் மந்தைக்கு நேராக வழி செலுத்துகிறான். அல்லேலூயா. இழப்பானது மிகவும் வேதனைக்குரியதாக காணப்படுகிறது. சாதாரணமா யாரும் இழப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ தேவன் எப்படி இழப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். அதே 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீட்ட 10 வெள்ளிக்காசு இருக்கிறது. ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடுகிறார். ஹல்லேலூயா. இங்க நான் பார்க்கிறோம் 10 வெள்ளிக்காசு இருக்கிறது. ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிட்டு அவள் சும்மா இருப்பாளா? வேதம் சொல்லுது அவள் வெளிச்சத்தை கொளுத்தி அவள் தேடுகிறாள். அவள் பொறுக்குகிறாள், எங்கேயாவது கிடைக்குமா என்று சொல்லி. அவள் உள்ள அங்க கழிக்கிறது. அவள் துக்கத்தோடு காணப்படுகிறாள், வேதனையோடு காணப்படுகிறாள். ஐயோ, ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிட்டு என்று சொல்லி அங்கலாய்ப்போடு தேடுகிறாள். அதை கண்டுபிடித்து வரைக்கும் சும்மாவே இருக்கவில்லை. அல்லேலூயா. அதே போல 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 குமாரர்கள் இருந்தார்கள். பார்க்கிறோம் 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்தவனும் இளையவன். இளையவன் என்ன செய்கிறான்? கெட்ட போனான். அவன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு பிரயாணம் செய்து விட்டான். ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உலக பிரகாரமான ஜீவித்து விட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு எல்லாவற்றையும் அழித்து விட்டு அவன் என்ன செய்தானா? அவன் தூரமாய் காணப்படுகிறான். ஆனால் இங்க இருக்கிற பிதா தகப்பனானவர் அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். என் மகன் என்னைக்கு வருவான், என் மகன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி அவன் இருதயமானது ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உரிதமானது அது 2ஆக கிழிக்கப்பட்டவனமாய் துக்கத்தோடு அவர் கண்ணீரோடு காத்துக் கொண்டிருக்கிறார். என் மகன் என்னைக்கு வருவான் என்று சொல்லி. அல்லேலூயா. அருமையான கர்த்தரே, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடும்படியாக வந்தார். அல்லேலூயா. அவர் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாரு. ஒருவேளை நாம் தேவ சமூகத்தை விலந்து தூரமாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் எருசலேமை விட்டு எங்க போனானா? எரிகோவுக்கு போனானா? போகிற நிலைமையில என்ன செய்கிறான்? அவன் குற்றவாளியாக காணப்படுகிறான், தனிமையாய் விடப்படுகிறான். அவன் நிலைமை மிகவும் பயங்கரமாய் காணப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், நீ தேவ சமூகத்தில் காணப்படுகிறீர்களா? இல்ல தேவ அன்பை விட்டு தூரமா இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை விட்டு விட்டு நாம் தூரமாய் போய் கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் தேடி கண்டுபிடி விட மாட்டார். ஏனென்றால் மனுஷகுமாரனாக அவர் கடந்து வந்தார். மனக்குலத்தை மீட்கும்படியாக, அதை மனக்குலத்தை ஏதேன் தோட்டத்தில் அவர் மனக்குலத்தை இழந்து போனார். பாவத்தின் நிமித்தமாக மனுஷன் கர்த்த சம்பந்தத்தில் விலகி போனான். அந்த மனுஷனை தேடி இயேசு வந்தார். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்தது நல்லதுதான். கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என்னை விசாரிப்பது யாருமே இல்லையே, என் துக்கத்தை கேட்பது யாருமே இல்லையே, என் கண்ணீரை துளிக்க யாருமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக, மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். பாருங்க, ஒரு பெற்றோர்கள் காணப்பட்டு இருக்கிறாங்க என்று கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு மகன், எளிமையான பெற்றோர்கள். அந்த பையனை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நான் டெய்லி வேலை செய்து அந்த பையனை படித்து வைக்கிறார்கள். அந்த பையனை படித்து நன்றாக ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிறான். அந்த கஷ்டத்தில் மத்தியிலும் அவர்கள் அந்த பையனை படிக்க வைக்கிறார்கள். ஆனாலும் அந்த பையன் 12ஆம் படித்து கொண்டிருப்பாடு அவன் என்ன செய்கிறான்? பிடிவாதம் பிடிக்கிறான். தன் பெற்றோருக்கு சொல்லுகிறான், எனக்கு ஒன்றும் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிடிவாதம் பிடிக்கிறான். அந்த பிடிவாதம் தன்னுடைய மகன் கேட்கிறானே என்று சொல்லி அவன் படிக்க விரும்புகிறான் என்று சொல்லி, ஆனா பணம் கிடையாது, காசு கையில இல்ல படிக்க வைக்கிறதுக்கு, என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்கள்
என்ன செய்வார் தெரியுமா? எப்படியாட்டு பையனை படிக்க வைக்கணுமே, அவன் ஆசைப்படுகிறானே, அவனை படிக்க வைக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கிற சொத்தை வித்தாட்டு என்ன செய்யணும், அவனை படிக்க வைக்கலாம் என்று சொல்லி அவங்களுக்கு இருக்கிற கடைசி ஒரு அந்த சொத்து தான், அதையும் வித்து மகனை படிக்க வைக்கிறாங்க. அந்த மகன் நன்றாக படிக்கிறான், படித்து நன்றாக வேலை செய்கிற ஸ்தலத்தில் கடந்து வருகிறான். இப்பொழுது அந்த பெற்றோருக்கு சொத்து எதுவாய் காணப்படுகிறது சொல்லுங்க? பிள்ளை, அந்த மகன் தான் அவர்களுக்கு சொத்தாய் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சொத்து என்ன செய்கிறதா, நன்றாக வாலிபன் வயது வரும்போது அவன் பெற்றோரை விட்டு தன் போக்கு ஜீவிக்கும்படியாக கடந்து போகிறான். ஹல்லேலூயா. பெற்றோருடைய உள்ளம் எப்படியா இருக்கும்? ஐயோ, எங்க கடைசியாக இருந்த ஒரே ஒரு சொத்து எங்க மகன் தானே, அவனும் என்ன செஞ்ச எங்களை விட்டுட்டு போயிட்டானே, நாங்க நம்பி கொண்டிருந்தோமே, எங்க வயதான காலத்துல அவன் தான் எங்களை காப்பாற்றுவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தோமே, ஆனால் அவன் எங்களை விட்டு தூரமாய் போய்விட்டான் என்று சொல்லி அந்த பெற்றோருடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? இருதயம் உடைந்திருக்கும், கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை காணப்படும். ஒரு உலக பிரகாரமான பெற்றோருடைய உள்ளம் உடையும் என்று சொன்னால், மனுஷனை தன் சாயத்தில் படித்த அந்த ஆண்டவர் அவர் உள்ளம் எவ்வளவாய் உடைந்திருக்கும், எவ்வளவாய் அவர் உள்ளம் துக்கப்பட்டிருக்கும். மனக்குலத்தை மீட்கும்படியாக தேவன் மனுஷ ரூபமாய் வந்தார். அவர் எதுக்காக தேவகுமாரனாக வரவில்லை, தேவகுமாரன் வந்திருப்பார், மனிதன் தூரமாய் போயிருப்பார். ஆகவே மனுஷகுமாரனாக அவர் வெளிப்பட்டார். முதலாவதாக இழந்து போனதை தேட. பவுல் என்ன சொல்லுகிறார் வாசிங்க? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அவர் ஏன் வந்தார் சொல்லுங்க சத்தமா? பாவிகளை ரட்சிக்க. மனக்குலம் பாவத்தில் தள்ளப்பட்டு போனது, அந்த மனக்குலத்தை மீட்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்படியாக அவர் மனுஷர் குமாரனாக வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம தேடி கண்டுபிடிக்காம அவர் சும்மா இருக்க மாட்டார். எப்படியா நீங்க பின்வாங்கி போயிருந்தாலும் சரி, அவர் கர்த்தர் அன்பின் கயிற்சினால் இழுத்து கொண்டு வருவார். ஏனென்றால் காணாமல் போனவைகளை தேடும்படியாகத்தான் அவர் கடந்து வந்திருக்கிறார். வேதம் என்ன சொல், சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் வாசிங்க? 14ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 14:3. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். போதும், எல்லாரும் வழி விலகி எப்படி போனார்கள்? கெட்டு போனார்கள், கெட்டு போனார்கள். தேவ சமூகத்தை விலகி போவா என்று சொன்னால் வாழ்க்கை கெட்டு போகும். தேவ சமூகத்தை விட்டு தன்னுடைய வழியை திருப்பி கொண்டால் வாழ்க்கை கெட்டு போகும். இந்த கெட்டு போன மனுக்குலத்தை கர்த்தர் மீட்கும்படியாகத்தான் மனுஷகுமாரனாக வந்தார். கர்த்தர் ஆதாம் மூலமாக ஒரு சன்னதியை அவர் எதிர்பார்த்தார். நன்றாக சந்ததி வரும் சொல்லி எதிர்பார்த்தார். ஆனா அந்த சந்ததி கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன பிற்பாடு தேவன் என்ன செஞ்சாரா? நோவாவின் காலத்திலே அவர் எதிர்பார்த்தார், இந்த சந்ததியால் எப்படியாவது நேராக வரும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். ஆனால் நோவாவின் காலத்திலே சந்ததிகள் கர்த்தரிடத்தில் இருந்து அந்த வழி அவர் என்ன செஞ்சார்களா? திருப்பி கொண்டு அவர்கள் ஜீவிக்கிறவர்களை காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமின் காலத்துல கர்த்தர் அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் என்ற ஜாதியை, கர்த்தருடைய சன்னதியை ஏற்படுத்தினார். இவர்கள் எனக்கு பிரியமா இருப்பார்கள், இவர்கள் பரம காலானுக்கு வந்து சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்த்தார். ஜனங்கள் தன் வழியை திருப்பி கொண்டு நடந்தார்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து உன்னுடைய வழியை திருப்பி கொள்வாய் என்று சொன்னால் நிச்சயமாக நீ கெட்டு போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனாலும் கர்த்தர் உன்னை மீட்கும்படியாக இந்த பகல் நேரத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார். ஏனென்றால் கெட்டுப்போன வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக அவர் வந்திருக்கிறார். பவுல் என்ன சொல்லுகிறார் வாசிங்க? ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 3:12. எல்லாரும்
செய்கிறார்கள்? நன்மை செய்கிறவன் இல்லை. பாருங்க, பவுல் சொல்லுகிறார், வழி திருப்பி அவங்க போனபடினால் என்ன செஞ்சாங்களா? கெட்டு போனார்கள். கெட்டு போன வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாகத்தான். ஒருவேளை வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், சமுதாயத்துல கெட்டு போனபடினா சமுதாயத்துல மதிப்பு கிடையாது. ஒரு வாழ்க்கை கெட்டு போனபடினால சபையை தள்ளி இருக்கலாம், கெட்டு போனபடினால குடும்பம் தள்ளி இருக்கலாம், கெட்டு போன வாழ்க்கை இருக்கிற புருஷன் தள்ளி இருக்கலாம். ஆனால் தேவன் பகல் நேரத்தில் அவர் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் உன்னை வெறுத்து கொண்டிருக்கிறதா, உன்னை நேசிக்கும்படி யாரும் இல்லையே, ஐயோ என் வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். பாருங்க, யாருக்குமே கெட்டு போன பொருள் பிடிக்காது. இப்போ நீங்களும் நானும் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு ஆகாரம் நமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது நன்றாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அந்த ஆகாரம் கெட்டு போயிருந்தா என்ன செஞ்சிருவோம்? தூக்கி வீசிடுவோம். உதாரணமாக, ஒரு மொபைல் நம்ம கையில் இருக்கிறது, அது சரியாக உடைந்திருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணுவோமா? அது என்ன செய்வோம்? துறதுக்கு தான் போடுவோம். கெட்டு போன நமக்கே கெட்டு போனது பிடிக்காது சொன்னா, தேவன் கெட்டு போன வாழ்க்கையை அவர் நேசிக்க விரும்புகிறார். கெட்டு போன வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். கெட்டு போன வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்ப விரும்புகிறார் மாலை நேரத்தில். ஆகவே தான் மனுஷகுமாரனாக அவர் வெளிப்பட்டார். கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொன்னார், நீ ஒரு குயவனிடத்தில் போ என்று சொல்லி கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொன்னார். வாசிங்க, எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் வரை வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து என் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். பாருங்க, இங்க கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு நேராக கடந்து வருகிறது. நீ குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லும்போது இவன் குயவன் வீட்டுக்கு கடந்து போகிறான். அங்க கடந்து போகும்போது அவர் ஒரு காட்சியை பார்க்கிறான். குயவன் என்ன செய்கிறான்? சில களிமண்ணை எடுத்துக்கொண்டு நன்றாக தண்ணி போட்டு பிசைந்து அவனோட மண் பாண்டத்தை என்ன செய்கிறான்? வணைந்து கொண்டிருக்கிறான். இந்த காட்சியை பார்க்கிறான் எரேமியா. ஐயோ, நன்றாக வணைந்து கொண்டிருக்கிறான், மண்பாண்டை நன்றாக தயாரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் திடீர் என்று சொல்லி அந்த பாண்டம் கெட்டு போயிடுச்சு. வாசிங்க. வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு ஒரு நிமிஷம், அது கெட்டு போயிடுச்சு. அது கெட்டு போன அந்த களிமண்ணை குயவன் துருதிக்கு போட்டானா? ஐயோ, இது என்ன செய்ய சொல்லி, ஐயோ ஆகாது, கெட்டு போயிட்டு என்று சொல்லி அது குப்பைக்கு போட்டானா? இல்லை. எரேமியா பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த களிமண், கெட்டு போன களிமண்ணை அவன் மீண்டும் என்ன செய்கிறான்? வேற பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவன் வேற பாண்டமாக என்ன செய்கிறானா? அவன் உருவாக்குறவனா இருக்கிறான். உலக பிரகாரமான ஒரு குயவன் கெட்டு போன அந்த பாத்திரத்தை அவன் தூர போடாமல் மீண்டும் வேற பாத்திரமாக அவன் என்ன செய்கிறான்? அதை வணைந்து அவன் என்ன உருவாக்குறவனாக காணப்படுகிறான். அதே போல கர்த்தர் சொல்லுகிற 6ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குயவன் செய்யது போல நான் உனக்கு வாழ்க்கை செய்யக்கூடாதா? உன் வாழ்க்கை கெட்டு போய் இருக்கிறது. நீ வழி தப்பி போய்விட்டாய். உன் வாழ்க்கை கெட்டு போயிட்டு, ஆனால் உன் நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல நம்மத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக, கெட்டு போன வாழ்க்கையை கண்டு சீர்படுத்தும்படியாக அதை எவ்விதமா குயவன் கட்டி எழுப்பினான், வேற பாத்திரமாக அவன் தயாரிக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உருவாக்குறவரா இருக்கிறார். அவர் விரும்புகிற பாத்திரத்தை போல கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எருசலேமில் இருக்க வேண்டும். தேவ சபையில இருக்க வேண்டும். தேவ சபையை விட்டு நீ போவா என்று சொன்னால் வாழ்க்கையை கெட்டு போகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் நிலைமை எப்படி இருக்கிறது? கெட்டு போன வாழ்க்கை காணப்படுகிறோமா? தேவ சமூகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா?
ஒருவேளை கெட்டு போய் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். உன்னை உருவாக்கும்படியாக, கனத்துக்குரிய பாத்திரமாக உருவாக்கும்படியாக இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை தள்ளாட ஓட்டார், அவர் நம்மை புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் நினைத்திருவார்கள், நான் உங்களுக்கு இதை பாரதத்துவேன். நாம் தேவ சமூகத்திலே வருவோம் என்று சொன்னார். வழி தப்பி போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை தேடுகிறார். ஐயோ, என் மகன் எங்கே, என் மகன் எங்கே போய்விட்டார்? ஆரம்பத்தில் நன்றாக பாட்டு படித்தவர்கள் தானா, நன்றாக ஜெபித்தவர்கள் தானா, வேத வாசித்தவர்கள் தானா, ஆனால் இப்பொழுது எங்கே என்று சொல்லி அவர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் தேடுவதற்கு சும்மா இருக்க மாட்டார், அவர் தேடி கொண்டு வருவார். அல்லேலூயா. குமாரி போன நபர்களை கர்த்தர் ரட்சித்து பின் சபைக்கு கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை கெட்டு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். இரண்டாவதாக அதே வசனம் மத்தேயு சுவிசேஷத்துல நான் வாசித்தோமே, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். எதற்காக வந்தார்? இரண்டாவதாக சொல்லுங்க, ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். இந்த ரட்சிப்பு என்று சொல்லு நாம் பார்க்கிறோம். கிரேக்க மூல பதத்திலே இதுக்கு ஜோசோ என்று சொல்லு ஒரு பதம் காணப்படுகிறது. ஜோசோ என்றால் பூர்ணமான ஒரு விடுதலை. அல்லேலூயா. எப்படி? பூர்ணமான ஒரு விடுதலையை கர்த்தர் தரும்படியாகத்தான் இந்த மனுஷகுமாரனாக வந்தார். பூர்ணமான விடுதலை, அறக்குறை விடுதலை கிடையாது, முழுமையான ஒரு விடுதலை. பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை தரும்படியாக, சாபத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலை தரும்படியாக தான் தேவன் சாபமானார். வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக சாபமானார். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படியாக, நம்மை மீட்க பொருளாக அவர் என்ன செஞ்சாராம்? சிலுவையிலே மரித்தார். 10%, 20% விடுதலை மாத்திரமல்ல, 90% விடுதலை மாத்திரமல்ல, அவர் 100 to 100% விடுதலை தரும்படியாக இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும் இன்னைக்கு? வாழ்க்கையில நேற்று பார்த்தோம், பிசாசின் தாக்குதலை குறித்து பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், மனுஷகுமாரனாக வந்திருக்கிற அவர் நம்மை முழுமையாக விடுதலை தரும்படியாக, ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையான ஒரு விடுதலை தரும்படியாக அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த முன்கூட்ட முடிவுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை விடுதலாக்க போறார். ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கலாம், சூரியத்தின் கற்றலில் வந்திருக்கலாம், மாந்திரத்தின் கற்றலில் வந்திருக்கலாம், ஒருவேளை ஜெபிக்க முடியாதபடிக்கு ஜெபாவியிலே மரணத்தில் ஆவினால் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். கர்த்தர் உங்களை விடுதலை, முழுமையான ஒரு விடுதலை அவர் தரும்படியாகத்தான் மனுஷகுமாரனாக அவர் வெளிப்பட்டார். வாசிங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். அவர் எப்படி வந்தார் பாருங்க. எபிரேயர் 2:14-15. 14 வசனம் வாசிங்க. 14. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரோ அவர்கள் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரனாய் வந்தார், மாம்சத்தினாலும் வந்தார், அவர் இரத்தத்தின் உடையவராகவும் பூலோகத்திலே அவர் கடந்து வந்தார். பாருங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேவன் கர்த்தர் தேவகுமாரனாக வந்திருந்தார். மனுஷன் சொல்லுங்க தூரமாய் போயிருப்பான். ஏன் போயிருப்பான் என்று சொன்னால் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் அவர்கள் தூரமா போகிறாங்க? அவர்களுக்கு என்ன காணப்படுகிறது? பயம். அந்த பயத்தை நீக்கும்படிய மூன்றாவதாக தேவன் மனுஷகுமாரனாக ஏன் வெளிப்பட்டார்? அந்த பயத்தை நீக்கும்படியாக அவர் மனுஷனாக வந்தார். பயம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. யாருமே கைது முடியாது. பயம் சொன்னா யாருமே கைது. எல்லாரும் மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன
பயம் இருக்கு. மரணத்துக்குரியதான ஒரு பயம், வியாதிக்கான குறித்தான ஒரு பயம், எதிர்காலத்து குறித்தான ஒரு பயம் என்று பலவிதமான பயம் நம்மை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பயமானது பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? பயத்தை கொண்டு வருகிறான். இந்த பயத்தை உள்ளத்திலே போட்டுக் கொள்கிறான். இந்த பயமானது ஒரு போலியாக காணப்படுகிறது. பயம் எப்படியா இருக்கிறது? அது ஒரு போலியா இருக்கிறது. பாருங்க, கிராமத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த வயல்ல எல்லாம் என்ன செய்வார்கள், அவர்கள் ஒரு மனுஷன் மாதிரி ஒரு ரூபத்தை பண்ணி தோட்டத்தில் வைப்பார்கள், இருக்க மாட்டாங்க, வைப்பார்கள். ஏன் அப்படி செய்கிறார் என்று சொன்னால், அந்த மிருகங்கள், பிராணிகள் என்ன செய்வார்கள், பறவைகள் அதை பார்த்து ஐயோ ஏதோ மனுஷன் அங்க இருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் பயந்து போய்விடுவார்களா. அதே போல பிசாசானவன் மனுஷனை பயத்துக்குள்ளாக மாட்டுகிறான். அந்த பயத்தை போடுகிறான். எப்படியாவது என் வாழ்க்கை சீர்கட்டு போயிடும், எப்படியாவது ஜெபாலயத்துக்கு போகாதபடிக்கு, அவனை வியாதியாகி போடணும், அவன் தேவ கூட்டத்துக்கு போகாதபடிக்கு ஒரு பயத்தை அவன் உருவாக்குகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பயத்தை தான் நீக்கும்படியாக கர்த்தர் நம் மனுஷகுமாரனாக வந்தார். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க முடிகிறது. அங்க என்ன பாருங்க தெரியுமா? சோதோம் குமாராவை பாபிலோனியர்கள் என்ன செய்கிறார்கள், யுத்தம் செய்து விட்டு சிறைப்பாக்கி கொண்டு அவர்கள் கொள்ளையாடி எல்லா பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்களாம். பாபிலோன் ராஜாக்கள் வந்தார்கள். சோதோம் குமாரா தேசத்தில் 5 ராஜாக்களை அவர்கள் என்ன செஞ்சார்களா, சிறைப்படுத்தி கொண்டு யுத்தம் செய்து எல்லாவற்றையும் எடுத்து போயிட்டார்களாம். போன பிற்பாடு அதுல யாரும் போயிட்டா, ஆபிரகாமுடைய அண்ணன் மகனும் லோத்தும் சொல்லுங்க, லோத்தும் போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்தையும் சிறைப்பட்டு கொண்டு போய்விட்டார்கள். இந்த செய்தி யாருக்கு கேள்விப்படுகிறார்? ஆபிரகாம் கேள்விப்படுகிறார். ஐயோ, லோத்து சிறைப்பட்டு போய்விட்டானே, அவனை எப்படியாவது மீட்க வேண்டும் என, அவனை விடுதலையாக்கணும், அவனை மீண்டும் கொண்டு வரணும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறாராம்? 14ஆம் வசனம் வாசிங்க. 14:40. சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிதவர்களாகிய 318 பேரை என்ன செய்கிறான்? யுத்தத்துக்காக அவன் தயார் செய்து யுத்த களத்திலே அவன் இறங்கி கொண்டு அவன் யுத்தம் செய்யும்படியாக பாபிலோன் தேசத்துக்கு கடந்து செல்கிறான். ஹல்லேலூயா. அவன் தேசத்துக்கு கடந்து போய்விட்டு அந்த ராஜாக்களோடு யுத்தம் செய்து அங்க சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டெடுத்து அவன் மீண்டும் தன் தேசத்துக்கு நேராக கடந்து வருகிறான். லோத்தை, அவன் சிறைப்பட்டிருந்த லோத்தை அவனை சிறையில மாற்றி அங்கு கொண்டு போன எல்லா பொருள்களையும் மீட்டெடுத்து அவர்களை கொண்டு வந்தான். யாரு? ஆபிரகாம் மீட்டெடுத்து வந்துவிட்டான். அதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது தெரியுமா? 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 15. இந்த காரியம் நடந்த பின்பு, எந்த காரியம்? இப்பொழுது நான் சொன்ன காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏன் அந்த பயம் ஆபிரகாமுக்குள் வந்துவிட்டது? ஆபிரகாம் சற்று நேரத்துக்கு முன்பாக தன் யுத்தம் செய்துவிட்டு தன்னுடைய சகோதரனுடைய மகனை அவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தான். சந்தோஷமாயிருந்த ஆபிரகாம் ஏன் இப்பொழுது பயம் காணப்படுகிறது? பயத்தில் காணப்பட்டபடினால தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அப்ப இந்த பயம் ஏன் வந்தது அவனுக்கு? எதனால் இந்த பயம் ஆபிரகாமுக்கு வந்தது? ஒருவேளை ஆபிரகாம் நினைத்திருக்கலாம், ஐயோ நான் 318 பேரை கொண்டு போய் நான் யுத்தம் செய்துவிட்டு நான் கடந்து வந்து விட, ஒருவேளை அந்த பாபிலோன் மீண்டும் என்னோடு வந்து யுத்தம் செய்தார்கள், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் பயந்திருப்பான். ஆகவே தான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த மாலை நேரத்திலே அவர் பலனா இருக்கிறார், நமக்கு கேடகமா நிற்க விரும்புகிறார், எல்லா பயத்தை நீங்களாக்க விரும்புகிறார். ஒருவேளை மரண பயம் வாட்டி கொண்டிருக்கிறதா? ஒருவேளை வியாதியின்
பயம் வாட்டி கொண்டிருக்கிறதா? எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? தேவஜனமே, கர்த்தர் உனக்கு கேடகமா இருக்க போகிறார். கர்த்தர் உனக்கு பலனா இருக்க முடியா விரும்புகிறார். ஆகவே தான் அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. முதலாவதாக இறந்து போனதை தேடவும், இரண்டாவதாக ரட்சிக்கவும், மூன்றாவதாக பயத்தை நீக்கும்படியாகவும், நான்காவது கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஏன் வெளிப்பட்டார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கடைசியாக அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக, சொல்லுங்க, அநேகரை மீட்கும் பொருளாக அவர் என்ன செஞ்சாரா? தம்முடைய ஜீவனை கொடுத்தாரா? அல்லேலூயா. ஏன் அவர் மனுஷகுமாரனாய் வந்தார்? கடைசியாக ஒரு காரியம், மீட்கும் பொருளாக. எப்படி வந்தார்? அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியம் என்ன அடமானமா இருக்கிறது, அப்படிதானே? நம்ம லோன் வாங்குறோம், ஏதோ பொருளை நாம் வைக்கிறோம், அந்த வைக்கிற பொருளுக்காக நம்ம காசை வாங்குகிறோம். ஆனால் மீண்டும் அடமானமா இருக்கிற அந்த பொருளை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிரயம் செலுத்த வேண்டும். அதற்கு வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். அதே போல அவர் நம்மை மீட்கும் பொருளாக, சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவர் நம்மை மீட்கும் பொருளாக, அவர் நமக்காக கிரயம் செலுத்தும்படியாக அவர் மனுஷகுமாரனாக வந்தார். நாம் பாவத்துக்கு அடிமையாகிவிட்டோம், நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவம் நம்மை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் மனுஷகுமாரன் ஏன் வந்தார்? நம்மை மீட்கும்படியாக. அவர் கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். அவர் என்ன கிரயம் செலுத்தினார்? நமக்காக தன் சிலுவையை ரத்தத்தை செலுத்தினார், நமக்காக சிலுவையில் தொங்கினார், அவர் தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க சீக்கிரம். அவரை நொறுங்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சத்ததியை கண்டு இங்க பாருங்க, குற்ற நிவாரணமாக பலியாக அவர் நம்ம குற்றமில்லாத பலியாக. ஒரு மனுஷன் மீறுதல் செய்யும் போது, ஒரு மனுஷன் தவறுகள் செய்யும் போது அவன் எப்படிப்பட்ட பலியை செலுத்தணுமா? குற்ற நிவாரண பலி. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கடைசியாக வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஏன் பலியானார் என்று சொல்லி பாருங்க. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்யத்தக்கதாவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனமறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவன் ஆவான். இப்படிப்பட்டவைகள் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக போதுமானது அவன் பலி செலுத்த வேண்டும். தான் ஒரு குற்றவாளியா இருக்கிறான் என்று சொல்லி அவன் தெரிந்து கொண்டான். அவன் என்ன செய்யணுமா? பலி செலுத்தணுமா? இங்க மனிதன் பாவத்து நிமித்தமாக அடிமையாகிவிட்டார். அவர் மனுஷ ரூபமாய் ஏன் வந்தார்? மனிதன் பாவத்தில் இருக்கிற மனுஷனை மீட்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்? பொருளாக வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மனுஷகுமாரனாக வந்தார், தேவகுமாரனாக வரவில்லை. மனுஷகுமாரனாக ஏன் வந்தார் என்று சொல்லி நான் உங்களோடு கர்த்தருடைய ஆவியில் பேசிக் கொண்டிருந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அவர் வந்தார். மனுஷருடைய பயத்தை நீக்கும்படியாக அவர் கடந்து வந்தார். நாலாவதாக அவர் மீட்கும் பொருளாக, நம்மை மீட்கும்படியாக அவர் கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். அவர் சிலுவையிலே தொங்கினார்.
3 ஆண்டுகள் மத்தியிலே புழு துடிக்கிற போல துடித்தார், ரத்தம் சிந்தினார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஈட்டில் அடிக்கும் போது ரத்தம் தண்ணீருமாய் வந்தது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. ஏன்? நம்மை மீட்கும்படியாக, மீட்கும் பொருளாக அவர் உலகத்திலே கடந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும்? பயம் நீங்க வேண்டும். அந்த பயத்தை நீக்கும்படியாக தான் அவர் கடந்து வந்தார் மனுஷகுமாரனாக. ஒருவேளை தேவ சமூகம் தூரமாய் போய் கொண்டிருக்கலாம், கர்த்தர் அன்பின் கயிற்றினால் இவனை இழுத்து கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தேடி வரக்கு சும்மா இருக்க மாட்டார். அவர் நிச்சயமாய் தேடி கொண்டு தான் வர போகிறார். யாவரும் கர்த்தர் மொழி. அப்படி எழுந்து நிற்போமா? அவர் மனுஷகுமாரனாக வந்தார். அவர் தம்மை தாமே குறித்து கேட்கிற கேள்வி, ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? மனுஷகுமாரனா இருக்கிற என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல வேண்டும். இந்த நேரத்துல கர்த்தர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். அவர் மனிதனா இருக்கிறவங்க தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, அது உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க இந்த இடத்துல. அல்லேலூயா. உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் பிரச்சனைகள், கெட்டு போன வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அவைகள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. அது ஒரு வியாதி, தீராத வியாதியா இருக்கலாம், தீராத கடன் பிரச்சனை இருக்கலாம், ஐயோ உடம்புல வியாதியா இருக்கிறது, ஐயோ குறுக்கு வலி பயங்கரமா இருக்கிறது, நிமிர்ந்து நடக்க முடியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த வலியை கர்த்தருக்கு கண்களுக்கு முன்பாக கொண்டு வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில இருந்தான். அருமையான தேவஜனமே, பேதுருவை தூதன் தட்டி எழுப்பினான். பேதுரு நடந்து வந்தான். பேதுரு வா, விடுதலையாக்கி சிறைச்சாலையிலிருந்து பேதுரு நடந்து கொண்டு வருகிறே அந்த நகரத்துக்கு வரும்போது அங்கே இரும்பு கதவுகள் திறக்கப்பட்டது, தானாவா திறக்கப்பட்டது. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உனக்கு முன்பாக இருக்கிற தடையை உடைக்க விரும்புகிறார். மனுஷகுமாரனாய் கடந்து வந்திருக்கிறார். ஏனென்றால் உன்னை விடுதலையாக்கும்படியாக, கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, கொலையாடி பொருளாக, மீட்கும் பொருளாக அவர் சிலுவையிலே பலியானார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில் திறந்த கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. அவர் மனமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிசாசின் போராட்டத்திலிருந்து, வியாதியின் போராட்டத்திலிருந்து, ஆவிக்குரிய கட்டுகள், ஐயோ ஜெபிக்க முடியலையே, தூக்கமா வருகிறது, வேதம் வாசிக்க முடியலையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கை எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிற அந்த மனிதனை போல காணப்படலாம். உன்னை தேடி இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு ஏன் வந்தார்? இயேசு உலகத்துக்கு ஏன் வந்தார்? மனுஷகுமாரனாக வந்தார். அந்த பயத்தை நீக்கும்படியாக. எல்லாரும் வாயில் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்குமா, கர்த்தரை ஸ்தோத்திரிக்குமா. ஹல்லேலூயா. பெரியவர், அவர் நிச்சயமாய் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தொட விரும்புகிறார். உன் இருதயத்தை கர்த்தர் தொட விரும்புகிறார். உன் சரீரத்தை கர்த்தர் தொட விரும்புகிறார். உன் ஆத்மாவை கர்த்தர் தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தொடுவதற்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. வாய்கள் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக அருகில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நேசிக்கிறாய் கர்த்தரை? ஹல்லேலூயா. வாய்கள் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். இப்பொழுது மனுஷகுமாரன் விடுதலையாக்கினார். கையாகவே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. விடுதலை உண்டு. இப்பொழுது பெற்றுக்கோ, கர்த்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கோ, கர்த்தர் வல்லமை பெற்றுக்கோ. கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தொட விரும்புகிறார். ஆத்மாவை தொட விரும்புகிறார். சரீரத்தை தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு திரு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒரு திரு